உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். கங்காதேவி வந்து சந்தனோட மகாராஜாவோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்த்தோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். அதாவது கங்காதேவி வந்து சிவபெருமானோட 2வது மனைவி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எப்படி சந்தனு மகாராஜாவோட மனைவி ஆக முடியும்? இது ஒரு டவுட் தான் இல்லையா? ஆனால் அது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகீரதன் அப்படின்றவர் யாகமெல்லாம் நடத்தி தவம் இருந்து எப்படியாவது கங்காதேவியை மேலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடினார். அந்த தவத்துக்கு பலனா பிரம்மர் கங்காதேவி இனிமேல் பூலோகத்தில் ட்ராவல் பண்ணுவாங்க, எல்லாரும் உங்களோட பாவத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு வரம் கொடுத்தாங்க. ஆனால் கங்காதேவி என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ஃபோர்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அப்படி இருக்கும்போது நான் பூலோகத்தில் ட்ராவல் பண்ணால் இந்த உலகத்தையே அடிச்சுக்கிட்டு போயிடுவேனே, அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிரம்மதேவர், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம், ஆனால் நான் கொடுத்த வரத்துக்கு ஏற்றாற் போல் கண்டிப்பாக கங்காதேவி பூலோகத்துக்கு வந்து தான் ஆகணும், இதுக்கு என்ன வழின்னு மட்டும் யோசிப்போன்னு யோசிச்சாராம். அப்போது சிவபெருமானை நாடி சிவபெருமான் கிட்ட, நீங்கள் உங்களோட ஜடாமுடியை அவுத்து விடுங்க, அந்த ஜடாமுடி வழியாக கங்காதேவியை ட்ராவல் பண்ண சொல்லும்போது அந்த கங்காதேவியோட வேகம் வந்து ஃபில்டர் ஆகி சாஃப்டாக வரும், அப்படி இருக்கும்போது உலகத்தை அழிக்க முடியாது, அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்டாராம். அதுக்கு சிவபெருமான், கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ஜடாமுடியை அவுத்து விட்டு அந்த ஜடாமுடி வழியாக கங்காதேவி மேலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாராம். அப்போ தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. கங்காதேவி சொன்னாங்களாம், நான் ஒரு பெண், ஆனால் சிவபெருமான் ஒரு ஆண், அவரோட ஜடாமுடியை நான் தொடும்போது நான் எப்படி தொடுவேன், ஏன்னா நான் வந்து ஒரு கண்ணி கழியாத பெண் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு சிவபெருமான் சொன்னாராம், கவலைப்படாத கங்காதேவி, உனக்கு எந்த கலங்கமும் வராது, நான் உனக்கு மனைவின்ற அந்தஸ்தை கொடுக்குறேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த அந்தஸ்தோட நீ என்னோட ஜடாமுடி வழியாக நீ பூலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே கங்காதேவி, இந்த அந்தஸ்தே எனக்கு போதும், பெரிய பாக்கியம், அதனால் உங்கள் ஜடாமுடி மூலியமாக நான் வந்து பூலோகத்துக்கு ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னாங்களாம். ஸோ சிவபெருமானோட 2வது மனைவியாக அந்தஸ்து இருந்ததே தவிர சிவபெருமானோட 2வது மனைவி இல்லை. அப்போ கங்காதேவி யார் அப்படின்னா சந்தனு மகாராஜாவோட மனைவி. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கிளாரிட்டி கிடச்சிது. இந்த எபிசோடில் நம்ம கற்றுக்கிட்ட 2 மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, காம வயப்பட்டு இருக்கும்போது எந்த சத்தியங்களும் பண்ணக்கூடாது, அது நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அப்படின்றது. 2வது என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பாவை கூட நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம போன ஜென்மத்தில் வாங்கின வரம் சாபத்தை வச்சு தான் நம்ம யார் வயிற்றில் பிறக்கணுன்றது கூட முடிவாகுது. ஸோ அதுக்கும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம்.